முக்கியமான பணி மக்கள் தொடர்பு பணி இருக்கு. எம்எல்ஏக்கள் கீப் கான்டாக்ட் வித் தயர் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இன் பர்சன். இன் பர்சன் என்ன? நேரடி தொடர்பு. போனிங், ரைட்டிங் அண்ட் த்ரூ மீட்டிங் அண்ட் 2 times annual மெயிலிங் டு சென்ட் அப்படின்னு இருக்கு. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, வாக்களித்த மக்களை தொகுதி தோறும் சுற்றுப்பயணம் செய்து வாகனத்தில் சுற்றுப்பயணம் செய்து அவங்களுடைய பகுதியில் உள்ள குறைகள் நிறைகளை கூட்டம் போட்டு மக்கள் கிராம சபை கூட்டம் அமைத்து மனுநீதி நாள் அமைத்து அவங்களுடைய குறைகளை கேட்கணும். கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணவோ லெட்டர் எழுதியோ அதை அவங்க மூலமாக அதை அதுக்குள்ள பரிகாரம் செய்து அந்த மக்களுக்கு பயன்படுத்த செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அதில் இருக்குது. அதுக்கு தான் 1,50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. உங்கள் குடும்பத்துக்காக 30,000 சம்பளம், 10,000 ஈட்டுப்படி, 15,000, 5,000 தொகுதி தொகுப்பூதியம், அதாவது கிரேடு பேம்பாங்க இங்கிலீஷில், இவ்வளவும் கொடுத்துட்றாங்க. 25,000 ரூபா தொகுதி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு, 25,000 ரூபா தொகுதிப்படி, 25,000 ரூபா கூட்டங்கள் போடுறதுக்கு, 25,000 ரூபா வாகனத்தில் போடுறதுக்கு. அதுக்கு வாகனப்படியும் இது தொகுதிப்படியுமா கொடுக்குறாங்க. ஒரு 7,500 ரூபா போஞ்சாச்சு. அந்த கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் உள்ள நிறைவு குறைகள் அந்த இதில் கேட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணவோ லெட்டர் எழுதியோ நேரில் போய் பார்க்குறதோ வச்சு அவங்களுக்கு அந்த நடவடிக்கையை மக்களுக்கும் சொல்லணும். அப்படி தொடர்புக்காக 7,500 ரூபா போஞ்சாச்சு. வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு மக்களுக்கு லெட்டர் எழுதி அவங்களோட தொடர்பு வச்சுருக்கணும். இதுக்கு 2,500 ரூபா, ஆக 1,50,000 ரூபா சம்பளம். சட்டசபை பணிகளுக்கு போடுறதுக்காக ரயில் பயணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 டயர் ஏசி செல்ஃப் பைப் 2 பேருக்கும் இலவசம். இங்கே கன்னியாகுமரியில் ஒரு எம்பி எம்எல்ஏ 10,000 வண்டி ஏறும்போது 10 பைசா பின்ன கட்டம் கொடுக்காங்க. கிலோமீட்டருக்கு 10 பைசா பின்ன கட்டுறோம். 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. 7,700 ரூபா கொடுத்துட்றாங்க. இடைதூர ரயில் பயணம்னு இருக்கு. அதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ஸ்டேஷனுக்கு போயிட்டோ அல்லது மறுநாளைக்கு போகிற மாதிரியோ இருந்ததுன்னா அதுக்கு இடைதூர ரயில் கட்டணம்ட்டு 20,000 வருஷத்துக்கு கொடுக்காங்க. வருஷத்துக்கு அங்கே இப்போ வண்டியில் ஏறினோடனே எக்மோர் போய் சேர்றீங்க. செல்ஃப் வைப் 2 பேர். செல்ஃப் வைப் வரலைன்னா உங்களுக்கு துணைக்கு யார் விரும்புகிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு போகணும். உதவியாளர் போய் இறங்கினோடனே அங்கேருந்து சொகுசு பஸ் இருக்கு. அது சட்டப்பேரவைக்கு இருக்கும். அங்கே போன உடனே புறாக்கூடு கொடுக்குறாங்க. உங்கள் செல்ல பதிவு பண்ணி வச்சிருக்குது புறாக்கூடு. அங்கே தங்கு வசதி விடுதி, இலவச லைப்ரரி, இலவச மருந்தகம் இவ்வளவு இருக்குது. கொஞ்சம் கல்வி கம்மியாக இருக்குது. லெட்டர் எழுதி யோசிக்கிறவங்க எம்எல்ஏவாக இருந்தால் அவங்களுக்கு இலவச தட்டச்சர் கொடுத்துருக்காங்க. லெட்டர் எழுதி கொடுத்து கல்வி வாங்கி போடுறது, இலவச இடுபொருள் எல்லாம் கொடுத்துட்றாங்க. சட்டசபைக்கு உள்ளே போன உடனே அடையாளத்தை கொடுத்துட்றாங்க. எம்எல்ஏ அடையாள பேர் எழுதி இந்த எம்எல்ஏ இது போட்டு கொடுத்துட்றாங்க. அது மூலம் 500 ரூபா நாள்படி கொடுக்காங்க. தினக்கூலி மாதிரி கொடுத்துறாங்க. மேஜையில் ஒரு மைக்கு, ஒரு மின்சார விளக்கு, ஃபேன், ஒரு டேபிள் ஃபேனு, அதோட தொகுதிக்கு அங்கேயும் வந்து இன்டர்நெட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா தடங்கள் இல்லாமல் அந்த பணிகளை செய்யணும். மக்களுடைய குறைகள் இருந்தால் அந்த குரல் கொடுத்து விவாதத்தை பங்கேற்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆண்டுலேயுமே நீங்கள் யார் எம்எல்ஏக்களில் யார் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா கருணத்தொகை கொடுக்குறாங்க. பாடி இலவசமாக செலவு எல்லாமே இலவசமாக அடக்கம் பண்ணுறாங்க. ஊரில் கொண்டு போய் எல்லாம் இருக்குது. நீங்கள் 5 வருடம் தாண்டி வந்த உடனே முடிஞ்ச உடனே ஓய்வு பெறும்போது ஓய்வு போட்டு அதுக்கு ஒரு அட்டையை கொடுத்துட்றாங்க பென்ஷன்தாரன்னு. அதுக்கு அதில் தான் உங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம், 12,500 ஒய்ஃபுக்கு குடும்ப பென்ஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 50,000 ரூபா வருஷத்துக்கு மருத்துவ செலவு அதுவும் கொடுத்துட்றாங்க. 3 ட்ரிப்பு மெட்ராஸுக்கு போய்க்கலாம். சென்னைக்கு இலவசமாக செல்ஃப் வைப்பு ட்ரெயினில். அது காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம், குடியரசு தினம், அந்த 3க்கும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். தொகுதிக்குள்ளே எங்கேனாலும் ஃப்ரீ. வைத்தியமாக ஃப்ரீ. எத்தனை லட்சத்துக்குனாலும் ஃப்ரீ. அதுபோக இவ்வளவும் அந்த இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவ்வளவும் நமக்கு இருக்குது. தொகுதியில் குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு, மற்ற கேஸ் இணைப்பு இதெல்லாம் இலவசம். ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு
ஜீப்பு இதுகள்லாம் ஒன்று ஒன்று மானியத்தில் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா தொகுதி மக்களை இல்லை வாகனத்தில் போகிறதுக்காக. அது தவிர ஒரு ரிவால்வரும் கையில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக. இது போக அங்கே ஒரு 10 பேருக்கு எல்லாம் வேலை தரேன், 10 பேருக்கு லைசன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அதில் வேற துன்பங்கள்னு வச்சுக்கிட்டாங்க சில எம்எல்ஏ. சில எம்எல்ஏருக்கு அப்படி வச்சுருக்காங்க. வேற அது போக அந்த கட்டணங்கள் கட்டினா 30% அவங்களுக்கு போயிருக்கு. அந்த ஒரு திட்டம் போட்டு ஒரு தண்ணி தொட்டி கட்டினா 15 லட்சத்துக்கு கட்டினா திட்டம் போட்டால் அதில் 10 லட்சம்னா அதுக்கு செலவாகுது. மிச்சம் 5 வந்து கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கணும். அது 30% இவங்களுக்கு போயிருக்கு. இந்த வசதியெல்லாம் இருக்கு எம்எல்ஏக்கு. நம்ம அதை குறை சொல்லல, வாழ்க வளமுடன். ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கு எவருமே வரல. தேர்தலில் ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு இடையில வர்றதே இல்லை. இப்போ 2026க்கு நீங்கள் வர போறீங்க, நாங்கள் ஓட்டு போட போகிறோம். 40 வருஷமா இப்படிதான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஓட்டு போடுற மக்களே கொஞ்சம் சிந்திங்க. டாக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஜினியர் இருக்காங்க, ஏழை பங்காளர்கள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் உழைக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வரமாட்டாங்க. இப்ப வராத இவங்களுக்கு எழுத்து ஓட்டு போடணும். 10,000 5,000 கோடி இந்த தேர்தலில் செலவழிக்கலாம வரி பண்ண தான் போதும். தேர்தலுக்கு வர்றாங்க பாருங்க. ஒரு ஆள் வந்தா, ஒரு ஜெர்னல் வந்தாங்கன்னா பின்னால எம்எல்ஏ வந்தா 10 காரு, எம்பி வந்தா 100 காரு. தூத்துக்குடியில கனிமொழி மேடம் வந்திருக்கும் போது 100 காரு வந்துச்சு. இவங்க வந்திருக்காங்க. ஆக்கப்பட்ட பொருட்கள் வந்து அரசாங்கம் சொந்தம்னு நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம செலவு. அந்த செலவு வந்து அந்த பணத்திற்கு தானே செலவழியுது. ஏன் நீங்க சிங்களா வரலாமே. ஒரு காரு, ஒரு ஜீப்ல வாங்க தேர்தலுக்கு இனிமையாவது. ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு வச்சுங்க, ஒரு லேப்டாப் வச்சுக்கிடுங்க, 2 போலீஸ் வச்சுக்கிடுங்க, போதும். தாராளமாக வரணும். மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க தானே வரீங்க. மக்கள் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லையா? எதிரி இல்லை, பகையாளி இல்லை, எதுவும் இல்லை. உங்களை வருவதற்குன்னு வர வைக்க தான் எல்லாரும் இருக்காங்க மாலை போட்டு.